இதுக்கப்புறம் வரக்கூடிய குறள்கள் எல்லாம் உயிர் நிலையாமையை பற்றி பேசக்கூடிய குறள்கள். இப்போ குறள் எண் 336க்கு நகர்வோம். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அதாவது நெருநல் அப்படின்னா நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடையது இந்த உலகம் அப்படின்னு சொல்றார். இப்போ உலகத்தின் பெருமை என்னன்னா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அதுதான் இந்த உலகத்தின் பெருமை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இந்த பெருமை என்பதற்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுல நம்ம கடைசியா ஒரு தீர்வுக்கு வருவோம். முதல்ல சாவை தான், மரணத்தை தான் பெருமை என்கிறார் வள்ளுவர் அப்படின்ட்டு ஒரு சாரார் சொல்றாங்க. அதாவது நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இப்போ சாவு வந்து எந்நேரமும் வரும் அப்படின்ற பெருமையை உடையது இந்த உலகம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. மறுபுறம் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்ற நிலையாமை மிகுதி, நிலையாமை தன்மையை கொண்டது இந்த உலகம் அப்படின்ட்டு இன்னொரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு புறம் நம்ம நச்சு பாம்பை வந்து நல்ல பாம்புன்னு சொல்லுவோம். அதை வந்து மங்கள வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே போல இந்த நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்ற இழிவான தன்மையை உடையதுடா இந்த உலகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, அந்த இழிவை குறிப்பிடறதுக்கு பதிலாக ஒரு மங்கள வழக்கா இழிவை பெருமை அப்படின்ட்டு வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்ட்டு இன்னொரு சாரார் சொல்றாங்க. கடைசியா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்ற நிலையாமை ஆகிய பேர் இயல்பை கொண்டது இந்த உலகம் அப்படின்ட்டு ஒரு சில சாரார் சொல்றாங்க. இது நாலுத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த நிலையாமை ஆகிய பேர் இயல்பை கொண்டது இந்த உலகம் அப்படின்ற கருத்து தான் பொருந்தி போகுது. இப்போ நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் பெருமை நிலையாமையாகிய பேர் இயல்பை கொண்டது இந்த உலகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உயிர் வந்து நிலையற்றது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு.